அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோட்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நிக்குது. இங்க நான் டீ குடிக்க வந்த இடத்துல என்ன மக்கள் எல்லாம் கூட்டமா இருக்காங்க, இவங்க எல்லாம் பஸ்ஸை மறிச்சிட்டு இருந்தாங்க. பஸ்ஸை மறிச்சிட்டு இருந்த பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்கும் பொழுது நாங்க 2 மணி நேரமா பஸ் பிரேக் டவுன் இங்கதான் நிக்கிறோம் அப்படின்னாங்க. நான் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த பஸ் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ண மாதிரி இல்ல. திருப்பி ரன்னிங்ல போகக்கூடிய பஸ்ல நின்றுகிட்டு போற மாதிரி இப்ப இந்த பொண்ணுலாம் அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு பஸ்ல நின்றுட்டு போன்னு சொல்லி இந்த பொண்ணெல்லாம் ஏற்றி விடுறாங்க. எல்லாரையுமே பஸ்ல 2 பேர் நின்றுட்டு போங்க, என்ன அராஜகம் போக்குன்னு தெரியல. நாங்களாம் போக்குவரத்து துறையை சிறப்பா வச்சிருக்கிறோம், நாங்க இருக்கக்கூடிய ஆட்சியில எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர பெயர் அளவுல தான் இருக்கு. இந்த பஸ் சென்னைக்கு போறக்கூடிய பஸ்ஸோட கண்டிஷன் பாருங்க, மேலெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுன மாதிரி இருக்கு. ஒரு சென்னைக்கு போறக்கூடிய பஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்புமா. ஏற்கனவே இங்க மக்களை மனுஷங்களாவே மதிக்கிறது கிடையாது, மிருகத்தை போல நடத்திட்டு இருக்காங்க. 2 மணி நேரமா இந்த மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வைக்கிற கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். இங்க பக்கத்துல ஜெயங்கொண்டத்துல டெப்போ இருக்கு, கும்பகோணம் டெப்போ இருக்கு, அங்கெல்லாம் ஸ்பேர் பஸ் இருக்கணுமா இல்லையா? நாங்க வந்து எல்லாத்தையும் போக்குவரத்து துறையை நாங்க சிறப்பா வச்சிருக்கிறோம், புது பஸ் எல்லாம் விடுறோம், நாளும் அறிக்கை விட்டுட்டு இருக்க இவங்க ஒரு பஸ் இப்ப இங்க இருந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு பஸ் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்பேர் பஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு இவங்க யாராலையுமே முடியல. அவங்களும் நாங்க பிஎம்க்கு கால் பண்றோம், அவங்களுக்கு கால் பண்றோம்னு ஒவ்வொரு டெப்போவா போன் பண்றாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இந்த மக்கள் 50-55 பேரும் இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சரியான பதில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆடு மாட்டை ஏத்துற மாதிரி அந்த வண்டியில ஏறிப்போம் இந்த வண்டியில ஏறிப்போன்னு சொல்றாங்களே தவிர இந்த 55 பேர் ஒரே பஸ்ல வந்தவங்க அதே மாதிரி போய் சேர்றதான முறை. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒரே ஊருக்காரங்களா இருப்பாங்க. அவங்கள ஆடு மாடு மந்தையில இருந்து அனுப்புற மாதிரி 2 பேரா ஏற்றி அனுப்புறது எந்த வகையில முறை? இந்த அரசாங்கம் மக்களை நான் வந்து மக்கள் நலத்துக்காக இருக்கோம்னு சொல்லிட்டு மக்களை மிருகத்தை விட கேவலமா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதற்கான தீர்வு எப்போ கிடைக்கும் தெரியல. இன்னும் 2 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நானும்